ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு காங்கிரீட் வாட்டர் டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ரொம்ப உறுதியான ஒரு வாட்டர் டேங்க் தேவை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்டர் டேங்க் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் தான் செஞ்சுருக்கோம். காங்கிரீட்டில் உங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ரெண்டு டைப்புமே இருக்குது. அதாவது 500 லிட்டர்லேருந்து 3000 லிட்டர் வரைக்கும் தான் இருக்குதுங்க. 3000 லிட்டர் தான் இருக்கிறதுலே பெரிய சைஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு 3000 லிட்டர் வாட்டர் டேங்க் தான். இந்த வாட்டர் டேங்க் வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதும், இந்த வாட்டர் டேங்கை வந்து எங்கெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு உடனடி வாட்டர் டேங்க் அப்படின்னு கூட நம்ம இந்த டேங்க் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்டர் டேங்கினுடைய காங்கிரீட் ரேஷியோ எப்படி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் 1 சட்டி, மெட்டல் வந்து 3 சட்டி, எம் சாண்ட் 2 சட்டி அப்படிங்கிற ஒரு மிக்சிங்கில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது சிமெண்ட் அதிகமாகவே இருக்குங்க. இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு கலவை. இந்த கலவையில் தான் நம்ம இது தயாரிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கம்பி வந்து பார்த்திங்கன்னா 8 mm 6 mm 5 mm அப்படின்னு ரவுண்ட் ராட் எல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு திக் இதில் தான் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டில் தான் இந்த கம்பியினுடைய சுற்றளவு இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து கம்பி எந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி இதனுடைய காங்கிரீட் திக்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது திக்னஸ்ஸு. 3 இன்ச்சு திக்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியான காங்கிரீட்டாக இருக்கும். இந்த காங்கிரீட் பார்த்திங்கன்னா மிக்சர் மிஷினில் நல்லா மிக்சிங் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பைப் வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லோட்டர் தான். இந்த மாதிரி மிஷின் லோட்டர்னால உங்களுக்கு வந்து கலவை வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கும். எந்த ஒரு கேப் இருக்காது. அதில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு லீக்கேஜும் வராது. அந்தளவுக்கு ரொம்ப உறுதியானதாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கலவையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த பைப்பை நம்ம இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 10 நாள் வந்து தண்ணியில் க்யூரிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த பைப்பை வந்து செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் பைப்பில் தான் இந்த வாட்டர் டேங்க் வந்து நம்ம தயாரிக்கிறோம். இந்த மாதிரி வாட்டர் டேங்க் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் செலவு கிடையாது, லேபர் கிடையாது, எதுவுமே கிடையாது. மேசன் பார்க்கணும் அப்படிங்கிற அலைச்சலெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்மக்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லிக்கிட்டிங்கன்னா போதும், ஒரே நாளில் இந்த காங்கிரீட் தொட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் டைப்பு காங்கிரீட் தண்ணீர் தொட்டி தான் வந்து இப்போ இறக்கிட்டுருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே குழி எடுத்துடணும். இந்த மாதிரி குழி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த டேங்கை வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. நாங்களே செயின் பிளாக் எல்லாம் வந்து கொண்டு வந்துடுவோம். செயின் பிளாக்கில் தான் இந்த பைப்பு நம்ம இறக்குவோம். இந்த 3000 லிட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் செட் பண்ணி கொடுத்துருவோம். கீழே நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த குழியில் வந்து நாங்கள் டேங்க் இறக்கி கொடுத்துருவோம். இப்போ இந்த வெர்டிக்கல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக தான் வரும். 2 பீஸ் அப்படின்னா கீழே அடி தொட்டி இருக்குது பாருங்கள், அதாவது பாட்டம் சொல்லுவோங்க இல்லையா, அந்த பாட்டம் வந்து நாங்களே போட்டுட்டு வந்துடுவோம். அந்த போட்டத்தை வந்து ஃபஸ்ட் அங்கே வச்சு அதுக்கு மேலே 2வது இந்த மாதிரி ரிங் இருக்கும், அதனுடைய கரெக்ட் கட்டிங் பீஸு, அதையுமே எடுத்து இதுக்கு மேலே வச்சு நல்லா சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடுவோம். அதேமாதிரி இதுக்கு மேலே வந்து டாப் இருக்குங்க. அதாவது மூடி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் 2x2 மேனுவலோட மெட்டல் மேனுவலோட தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய பைப் ஜாயிண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கொஞ்சம் நல்லாவே வச்சு தான் பேக் பண்ணுவோம். ஏன்னா அந்த சிமெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம அந்த பேக்கிங்கும் கரெக்ட் ஆகும். அதனால் வந்து சிமெண்ட்டும் மணலும் மிக்ஸ் பண்ண பேக் தான். இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பைப்பை சுற்றிலுமே சிமெண்ட்டு பேக் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி கலவை வச்சு அப்புறம் தான் நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து லீக் எல்லாம் வராதுங்க. இந்த இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து அந்த ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குதுங்க. எல்லா கேப்புமே கரெக்டாக அடைஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டைப் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம மூடி ஃபிட் பண்ண போகிறோம். மூடி வந்து பார்த்திங்கன்னா அதே டைப் ரவுண்டாக இருக்கும். மூடிக்கு மேலேயுமே வந்து இந்த மேல் சைட்லேயுமே நம்ம கலவை வைக்க போகிறோம். இந்த கலவை வச்சு தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா உங்களுக்கு லீக்கேஜ் வராது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டைப் ஹோல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாத்தது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனுவல் வச்சு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 4 நாளில் தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நம்ம அந்த பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சிமெண்ட் எல்லாம் வந்து நல்லா க்யூரிங் ஆகணும். அதுக்கு வேண்டி ஒரு 4 நாள் 3 நாள் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா கழுகி விட்டு, அதாவது ஒயிட் சிமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து 2 கோட் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கங்க. 2 கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே வராது.
நான் ஒயிட் சிமெண்ட் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போது சாதாரணமாக அப்படியே சிமெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா காங்க்ரீட்டில் தான் செஞ்சுருப்போம். இருந்தாலும் ஒயிட் சிமெண்ட் நம்ம பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் சிமெண்ட் சொல்கிறேன். ஒயிட் சிமெண்ட் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் சேஃப்டி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் டைப்பு வாட்டர் டேங்க் தான் நம்ம இறக்க போகிறோம். இந்த ஹாரிசான்டல் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே பீஸாக இருக்கும். வெர்டிக்கல் டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்கும். ஹாரிசான்டல் டைப்புக்கு மேலே வந்து காங்க்ரீட்லேயே மூடி இருக்கும். இந்த மூடி இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2க்கு 2 அதாவது மெட்டல் மேனுவல் தேவை இருக்காது. நீங்கள் இந்த சிங்கிள் மூடியிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஹாரிசான்டல் டேங்குமே எந்த அளவுக்கு லீக்கேஜ் வராது. இதனுடைய பாதுகாப்பு அதே மாதிரி தான். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கோட்டு ஒயிட் சிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு எந்த காலத்திற்கும் அழிவே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டேங்க் போடுறதுனால உங்களுக்கு வந்து மரத்தினுடைய வேர் வரும் அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது. அதிர்வு வரும், இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது இப்போது கழிவு நீர் தொட்டிகள் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வரும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி எதுவுமே வராது. ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான வாட்டர் டேங்க். ஒரே நாளில் உங்களுக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப உறுதியானது தான். நான் இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதனுடைய மேனுஃபேக்சரிங்கும் நிறைய போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் இதை பற்றின, அதாவது இந்த சிமெண்ட் பற்றின நிறையா விளக்கங்கள் இதில் நம்ம போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணால் நம்பர் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு காங்க்ரீட் வாட்டர் டேங்க். ஒரே நாளில் உங்களுக்கு காங்க்ரீட் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.